1948 ராஜஸ்தான்ல ஒரு பொண்ணு பிறகுற. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு மாடு மேய்க்கிறவங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப வறுமையில வாடனால அந்த பொண்ணு 10 வயசு இருக்கும்போது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகும்போது அதுக்குள்ள 3 குழந்தைகளை வந்து பெத்து எடுத்துறாங்க. 4வது டைம் வந்து கன்சீவா இருக்கும்போது குடும்ப பிரச்சனை கைத்துல குழந்தை இருக்கிறது கூட பார்க்காம 8 உதச்சு வெளியே வந்து அமைச்சிடுறாங்க. அந்த குழந்தைய ஒரு மாட்டு தொழுவத்துல தான் வந்து பெத்து எடுக்கிறாங்க. அந்த தொப்புள் குடியை வந்து கட் பண்ண கூட ஆளை இல்லாதனால ஒரு கல்லை வச்சுதான் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. சுடுகாட்டுல அரிசி எல்லாம் எடுத்து சமைச்சுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுறத வந்து பாக்குறாங்க. இந்த குழந்தைக்காவது நாம வந்து அம்மாவா இருக்கிறோம், ஆனா இந்த குழந்தைக்கு வந்து யாரு இருக்கிறா? அனாதை குழந்தைகளுக்கு சேர்த்து இவங்களே வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்காகவே வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆசிரமத்துக்கு மேல வந்து இப்போ ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. இவங்களுடைய சேவையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய கணவர் வந்து என்ன நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வந்து உங்களை ஏத்துக்கிறேன், ஆனா கணவனா இல்ல, ஒரு குழந்தைய நான் வந்து உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாழ்க்கையில எந்த ஒரு காசு பணம் எதுவுமே இல்லாம ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலுமே சாதிக்க முடியும். உதாரணமாக இருந்தவர் தான் சிந்து தாய்.